இங்க வந்திருக்கோம் பாத்தீங்களா, நம்ம புள்ள இந்த கபடி மேட்ச் தான் வந்திருக்கோம். இந்த கபடி மேட்ச் ரொம்ப சிறப்பான மேட்ச். ஏன் பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாக்கள்ல வன்னிக்குடியில சிறப்பாக நடத்துவாங்க. டைமிங் பஞ்சுவாலிட்டி எல்லாமே அதே மாதிரி இந்த ஊர்லயும் பஞ்சுவாலிட்டியா நடக்கும். பாத்தீங்கன்னா நைட்டு மேட்ச் ஆரம்பிச்சாங்க, ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. காலைல 6 மணிக்கு என்எஸ் முடிச்சாங்க. ஆனா ஒரு மேட்ச் கூட ஆள் வராம நின்றதே இல்லை. ஆள் அதாவது 30 செகண்ட் டைம் உள்ள டீம் வராட்டா மேட்ச் கிராச்சு. இப்படிதான் மேட்ச் போயிட்டு இருக்கு. இது இப்ப மட்டும் கிடையாது, வருஷம் வருஷம் இதே மாதிரி பஞ்சுவாலிட்டி நடத்துவாங்க. சிறப்பா இருக்கும். இங்க மேட்ச் மட்டும் சிறப்பு கிடையாது, சாப்பாடுமே சிறப்பா கவனிச்சு விட்டுருவாங்க. எப்பவும் கறி தான் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேட்ச்ல ஒவ்வொரு ஊர்ல பாத்தீங்கன்னா 7 நிமிஷம் 6 நிமிஷம் டைமிங் கொடுப்பாங்க மேட்ச்ல வர்றதுக்கு. ஒரு சைடு 6 6 7 7. ஆனா இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம கூட டைம் கேட்டாங்க கூட கொடுப்பாங்க. அதான் இங்க சிறப்பான விஷயம். ஏன்னா ஒரு பிளேயர் நல்லா விளையாடுறதுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங் வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க. மத்தபடி நீங்க வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணீங்கன்னா உங்க மேட்சை கிராச் பண்ணி விட்டுருவாங்க. அதான் சிறப்பு. நம்ம சாப்பாடை போட்டு 2ஆம் விளையாட போறோம், வாங்க போவோம். அதெல்லாம் கபடி மேட்ச் நடக்குது. கிளைமேட் பக்காவா இருக்கு. உண்மையிலே சொல்றேன், 4ஆம் தேதி மறைஞ்ச சூரியன் இன்ன வரைக்கும் ஒழுங்கா தலைகாட்டல. அப்பப்போ வந்துட்டு ஓடி இருக்கு. குள்ளந்தியா விளையாடுறவங்க நிவாஸ், சந்திரசேகர், மலைராஜ், திருக்கவி, ஜனா, காளிதாஸ். மகளே 2 ரவுண்டு தோத்தாச்சு. நம்ம வாய் வேற கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஊருக்கு போவோம். கூலி போட்ட மாதிரி ஆகி போச்சு. புள்ளிமாங்க புள்ளி பாத்துக்க, நல்லா கூலி போட்ட மாதிரி இருக்கா.